ஐ ஆம் ஸ்ரீகாந்த் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. நான் வந்து இப்போ காட்ட போகிறது வந்து கேமிங் ப்ராஜெக்ட் காட்ட போகிறேன். இது வந்து என் 2வது ப்ராஜெக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து நேவ் பார் இருக்குது. அடுத்து ஒரு ஹோம் பேஜ் இருக்குது. நேவ் பாரில் வந்து 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். இந்த இமேஜ் ஒன்று, அடுத்து இந்த கண்டென்ட்லாம் ஒன்று, அடுத்து லாகின் ஒன்று 3ஆக பிரிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் ஒரு டிவ்வாக போட்டு அதுக்குள்ளே H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஹோவர் பண்ணும்போது அந்த புல்லட்லாம் வந்து இந்த அனிமேஷன் வந்து நவர மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த ஓவரால் இந்த டிவ்வுக்கு மட்டும் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு, இந்த இமேஜ் ஒரு டிவ்வில் போட்டு அந்த டிவ்வுக்கு வந்து அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். நான் வந்து சைல்டு செலக்டரை யூஸ் பண்ணி இப்போ இந்த H1 டேக் வந்து ஹோவர் பண்ணும்போது பொசிஷன் யூஸ் பண்ணி லெஃப்ட் வந்து ஒரு 100 பிக்சலு 200 அந்த மாதிரி கொடுத்து மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். நேவ் பார் செக்ஷனில் அவ்வளோதான். அப்புறம் கிளிக் பண்ணால் அடுத்தடுத்த பேஜ் போகிற மாதிரி நேவ் பாரில் லிங்க் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜில் வந்து இது ஒரு டிவ்வாகவும் அடுத்து இது ஒரு டிவ்வாகவும் கொடுத்துருக்கேன். இதில் H1 டேக் இந்த அந்த இமேஜ் லிங்க் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் வந்து ஐகான் டேக் யூஸ் பண்ணி இந்த 2 சிம்பிள் வர வச்சுருக்கேன். இதில் வந்து செக் பாக்ஸ் கொடுத்து இதை கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் வந்து பெருசாகிற மாதிரியும், இது கிளிக் பண்ணால் இந்த இமேஜ் பெருசாகிற மாதிரி சும்மா வச்சுருக்கேன். அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இது பண்ணாதனால இப்போ செக் பாக்ஸ் வச்சு மட்டும் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து அபவுட் பேஜில் ஓவரால் டிவ் ஒன்று போட்டுட்டு இது ஒரு டிவ்வு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த போர்ஷன் தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு டிவ்வு. இதுக்கு அனிமேஷன் எழுத கொஞ்சம் இதாச்சு. அனிமேஷனில் வந்து இந்த எல்லா பாக்ஸுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் 0லேருந்து 1 வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2 இமேஜ் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேருந்து இந்த பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொரு டிவ்வாக போட்டு அதெல்லாம் ரவுண்ட் ஷேப் வச்சு டபுள் கிரேடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இது ஒரு இமேஜ் 2ஆக கட் பண்ணி அந்த 2 இமேஜையும் இங்கே வர வச்சுருக்கேன். பேக்ரவுண்ட் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு டிவ்வு, அது இந்த 3 கோடு மாதிரி வர வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது கேட்டகரி பாக்ஸில் வந்து இது ஒரு இமேஜ் 2மே இது ஒரு டிவ்வாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல இது 2 பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணி ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சின்ன டிவ் இருக்குது, அதில் இது H1 டேக் P1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அந்த ஐகான் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு டிவ்வை வந்து டிஸ்பிளே நன்னு கொடுத்து மறைச்சி அடுத்து மூவ் ஆகிற மாதிரி சும்மா இப்போதைக்கு இது வச்சுருக்கேன். இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் ஓவரால் டிவ்வு. அதுக்குள்ளே இந்த டிவ்வுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு இந்த இமேஜுக்கு அப்சைட்டு கொடுத்துட்டு அனிமேஷனில் வந்து 2 பக்கம் உள்ளற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து தனியாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே தனித்தனி டிவ்வு. அதில் 3 இமேஜ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் ஹோவர் பண்ணால் சும்மா ஹோவர் இமேஜ் ஆக்சஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து இதுவும் அப்படி தான். இதில் வந்து இது ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சிருக்கேன். இதில் வந்து 3 இமேஜாக கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் இருக்கிறது அது ஒரு டிவ்வு. அந்த டிவ்வும் பொசிஷன் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் Z இண்டெக்ஸ் வச்சு 1 இது 0ன்னு கொடுத்து மாற்றி ஃப்ரண்ட்டில் தெரியுற மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் ஒரு 7 டிவ்வு இருக்குது. இந்த 7 டிவ்வு வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்து ரவுண்டாக வர வச்சு பார்டர் மட்டும் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 180 டிகிரி Zல 180 டிகிரி கொடுத்து இப்படி இருக்கிற டிவ்வை வந்து இப்படி கிராஸாக இந்த மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 7 டிவ்வு கொடுத்து அந்த டிசைன் வர வச்சுருக்கேன். ஓகே, இதுவும் ஒரு இமேஜ், இது கீழே ஒரு டிவ், இதுவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் ZXல கொடுத்து வர வச்சுருக்கேன். இது வந்து மேலே இருக்கிறது மட்டும் ஒரு டிவ்வு. இதோட பார்ட்ரு டாப்பு லெஃப்ட் ரைட் மட்டும் கொடுத்துருக்கேன், பாட்டம் கொடுக்காம. இதோட எடுத்துகிட்டு இதெல்லாம் சின்ன சின்ன டிவ்வாக கொடுத்து 2 பக்கமும் வச்சுருக்கேன். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டிவ்வு, இதோட ஒரு டிவ்வு. இங்கே மட்டும் பார்டர் ரேடியஸ் கொடுத்துட்டு மேலே டாப்லேருந்து பார்டர் எதுவும் கொடுக்கல. அப்புறம் இங்கே 2 டிவ், அங்கே டிவ் வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிறது எல்லாமே தனித்தனி டிவ்வு. இது நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு டிவ் இருக்கும். அந்த டிவ்வுக்கு வந்து பேடிங் 1 பிக்சல் கொடுத்து இந்த பேக்ரவுண்ட் கலர் வர மாதிரி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இமேஜ் கண்டென்ட் கொடுத்து ஒரு ஸ்டார் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் எழுதியிருக்கேன், ஸ்க்ரோலிங் அனிமேஷனு. அதாவது ஃபூட்டர் செக்ஷனு, இதில் கேம் பற்றி அபவுட் லிங்க்கு, சோஷியல் மீடியா, இந்த ஐக்கான்லாம் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக் ஐக்கான்லாம். அதுக்கு சின்ன ஓவர் எஃபர்ட் கொடுத்துருக்கேன்.